அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் அவர் வி பவரஸ் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, தேடுங்கள் கிடைக்கப்படும். ஸோ நம்ம தேடிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு அது கிடைக்கும். நீங்கள் எதை தேடுறீங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். சரியா? சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாமா? இன்னைக்கு நான் டே 20 வந்துட்டோம். 25 கொஸ்டினும் அட்டன் பண்ண தான் நம்மளோட எய்ம். சரியா? இன்னைக்கு சீரியஸ் என்னது 191லேருந்து 200 தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தனி வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பர்சன்டேஜ், சதவீதம். இது ரெண்டும் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அதுதானே பார்த்துருக்கோம். இந்த சீரியஸில் வந்து பர்சன்டேஜ் கொஞ்சம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் பார்த்தோம் இல்லையா? இந்த லாஸ்ட் 10 கொஷின்ங்கிறதுனால ஃபர்ஸ்ட் 5 கொஷின் வந்து பர்சன்டேஜ்லையும், நெக்ஸ்ட் 5 வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லையும் ரெண்டுமே பார்க்கலாம். சரியா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்குள்ளே போகலாமா? பாருங்க என்ன சொல்றாங்க. ஸ்ரீமதி worked 7 months out of the year. What the percentage of the year did she work? ஓகேவா? அப்ப என்ன சொல்றாங்க, ஸ்ரீமதி 7 months ஒர்க் பண்ணியிருக்காங்க அவுட் ஆஃப் த இயர். ஒரு வருஷத்துக்கு 7 months ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போனா 12 மாசத்துக்கு 7 மாசம் தான் அவங்க வேலை பார்த்துருக்காங்க இல்லையா? சரி, அப்படி இருந்தா வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் த இயர்? இயருக்கு இப்போ பர்சன்டேஜ் என்ன? டிட் ஷி ஒர்க், அவங்க ஒர்க் பண்ணதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது நமக்கு ஈஸி தானே. என்னது, 12 மந்த்தில் அவங்க 7 மந்த் தான் ஒர்க் பண்ணிடுறாங்க. டோட்டல் ஆஃப் மந்த் அவங்க ஒர்க் பண்ணுது. பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இன்ட்டு 100 பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். இது பண்ணாலே உங்களுக்கு என்ன கிடச்சிடும்? பர்சன்டேஜ் கிடச்சிடும். இப்போ இது மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 700/12. ஓகேவா? சரி, இப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த 58 1/3% கிடைச்சிடும். ஓகேவா? புரிஞ்சுச்சா என்ன பண்ணியிருக்கோம்னுட்டு? ஜஸ்ட் இந்த 7/12 வந்து 100ஆல மல்டிபிள் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். என்ன கொடுத்துட்டாங்க, அதோடைய பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ 700/12. சரியா? ஃபர்ஸ்ட் இதை 2ஆல் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 6 கிடைக்குமா? இங்கே இதை வந்து 2ஆல் அடிச்சிங்கன்னா 3 2s 12 அடிக்கிறோம். 3 2s 6, பேலன்ஸ் வந்து 1, 5 2s 10, மறுபடியும் 1 0. மறுபடியும் என்ன பண்ணலாம், 2ஆல் அடிக்கலாமா? அப்போ 2ஆல் அடிச்சுன்னா 3 2s 6, இங்கே வந்து என்னது 1 2s, ரிமைனிங் 1 7 14 வந்துடும், பேலன்ஸ் 1 5. அப்போ 175/3. ஓகேவா? அதை வந்து இங்கே எல்லாம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுதியிருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம ஏன்னா இங்கே ஃப்ராக்ஷனில் 1 தான் இருக்குது, முழு நம்பராக இருக்குது அதுவும் இல்லையா? அப்போ ஃப்ராக்ஷனில் இங்கே எதுவுமே இல்லை, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தான் எழுதணும். அப்போ 3ஆல் இதை நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னது 5 3s 15 வருமா? பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 2, அப்போ 25 இங்கே வந்துருமா? அப்போ என்னது 8 3s 24, அப்போ 58, பேலன்ஸ் என்னது 1, அப்போ 1/3. புரிஞ்சுச்சா? 58/13% தான் உங்களுக்கு ஃபைனலாக கிடைச்சது. புரிஞ்சுச்சா? பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது ஜஸ்ட் எவ்வளோ மந்த்தில் அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க இன்ட்டு 100 போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். மீதி எல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் தான். சரி, நெக்ஸ்ட் 192 பார்க்கலாமா? The population of village is 8000. ஒரு வில்லேஜில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க, 8000 இருக்கு. அவுட் ஆஃப் திஸ் 8% ஆர் illiterate. அவங்க படித்தவங்க வந்து எவ்வளோ இருக்காங்க? 80% இருக்காங்க. அண்ட் ஆஃப் தி illiterate people 40% ஆர் உமன். அப்போ அதை படித்தவங்க எவ்வளவு? உமன் வந்து 40% இருக்காங்க. இங்கே பாருங்க 8000. ஓகேவா? 8000 தான் டோட்டலாக இருக்கிற பாப்புலேஷன். அதில் படித்தவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா 80%. இந்த டோட்டல் மெம்பர்லேருந்து 80% வந்து படித்தவங்க இருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, 40% வந்து உமன். இந்த படித்தவங்களில் 40% வந்து உமன். அப்போ மீதி 40% தான் மென். ஓகேவா? சரி, இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த பர்சன்டேஜ் த லிட்ரேட் உமன் டு த டோட்டல் பாப்புலேஷன்? அப்போ டோட்டல் பாப்புலேஷனில் படித்த உமன் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அதுதான் கொஸ்டின். புரிஞ்சுச்சா கொஸ்டின்? ஃபர்ஸ்ட் டோட்டலாக பீப்புள்ஸ் எவ்வளோ இருக்காங்க? நமக்கு 8000 இருக்காங்க. இதில் படித்தவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக படித்தவங்க டோட்டல் இல்லிட்ரேட். ஓகேவா? எவ்வளவு? 80%. இதுலேயே வந்து 40% வந்து உமன்.
40% அப்போ மென்னாக தான் இருப்பாங்க இல்லையா? இந்த உமன் வந்து 40% வந்து இதுக்கு 40% தான் படித்தவங்க. இப்போ நம்மளை கேட்குறாங்க, அப்போனா இந்த 8000க்கு இந்த படித்தவங்க எத்தனை பர்சன்டேஜ் இருப்பாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ முதல்ல 80% எவ்வளோன்னு தெரிஞ்சால் தானே 40% எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். 40% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டா இதுக்கும் பர்சன்டேஜ் போட்டுடலாம் ஈஸியா இல்லையா? அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் இந்த பீப்புளில் 80% படித்தவங்க எவ்வளோ பேர் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். அப்புறம் படித்தவங்கள 40% ஆஃப் உமன் படிச்சிருக்காங்க இல்லையா, அது எவ்வளோ மெம்பர்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். அப்புறம் அதுலேருந்து நீங்கள் பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணிக்கலாம். சரியா? சரி, இப்போ 80% வந்து டோட்டல் illiterate எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 80%. அப்போ 80%ங்கிறது 80/100 into 8000 இல்லையா? அப்போ அதான் 80% இந்த இதுக்கு போட்டால் எவ்வளோ அமௌண்ட் ஃபர்ஸ்ட் கிடைக்குது. 80% நான் 8000க்கு எவ்வளோ வருதுன்னு தான் பார்க்குறோம். பாருங்க, இப்போ 100 கேன்சல் ஆகிட்டா இது வந்து 2 0 வந்துடும், இது வந்து 64. அப்போது டோட்டலாக படித்தவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோனா 6400. இதுதான் வந்து டோட்டலாக படிச்சிருக்கவங்க. இப்போ நமக்கு என்ன தேவை, இதில் உமன் எவ்வளோ பேர் படித்தவங்கள உமன் எவ்வளோ பேருன்னு கேட்கணும் இல்லையா? அவளை சொல்ல 40% கொடுத்துட்டாங்க. அப்போது படித்தவங்கள உமன் லிட்ரேட் உமன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னது 40%. அப்போ 40/100 இன்ட்டு இந்த வேல்யூ 6400. புரிஞ்சுச்சா? ஏன் 6400 போட்டேன்னா இதில் தான் படித்தவங்களோட எண்ணிக்கை 40%ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் 0 0 கேன்சல் பண்ணிக்கலாமா? மீதி என்ன வருது? 0 16க்கு ரிமைனிங் 1 25. அப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு உங்களுக்கு? 2560. இதான் வந்து படிச்ச உமனோட எண்ணிக்கை. ஓகேவா? அப்போ இதுல எவ்வளோ பர்சன்டேஜ் இது வருது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா இது நம்ம மட்டும் ரப் பண்ணிக்குவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, இந்த வேல்யூ இதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வருதுன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம எப்பவுமே கண்டுபிடிப்போம்ல, இந்த லாஸ்ட் ப்ராப்ளமுக்கு பார்த்துவே 12 மந்த்ல அவங்க 7 மந்த் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அப்போ பர்சன்டேஜ் என்ன? அதே மாதிரி தான். அப்போ 8000 டோட்டலாக 8000 பீப்புள் இருக்காங்க. அதில் அவங்க பண்ணியிருக்கிறது 2560 உமன்ஸ் தான் இருக்காங்க. இதுக்கு பர்சன்டேஜ்னா இன்ட்டு 100. சரியா? சரி, இப்போ வந்து இதை கேன்சல் பண்ணிடலாமா? இங்கே 0வும் கேன்சல் ஆகிடுமா? இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா? 2ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? ஆக்சுவலாக 256/8. இதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கு. சரியா? சரி, இதை வந்து 8ஆலே பண்ணிடலாமா? 8ஆல் பண்ணானா 3 8 24, பேலன்ஸ் 1, 8 2 16. அப்போ உங்களுக்கு என்னது? 32%. புரிஞ்சுச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? ஃபர்ஸ்ட் 8000ல 80% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்த வேல்யூல அது படித்தவங்க, மொத்தமாக படித்தவங்கள எவ்வளோ பேர் 40% எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சோம். எவ்வளோது? 2000 பேர், 2560 பேர் தான் கேர்ள்ஸ் உமன்ஸில் வந்து படித்தவங்களா இருக்காங்க. அப்போ 8000க்கு நீங்கள் பர்சன்டேஜ் போட்டு காட்டுங்க அப்படின்னா மொத்த பாப்புலேஷன் எவ்வளோ, அதில் படித்தவங்களோட எண்ணிக்கை, உமனில் படித்தவங்களோட எண்ணிக்கை இன்ட்டு 100. அதுதான் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா. சரியா? அப்போ 32%. சரியா? அப்போ நெக்ஸ்ட் போகலாமா? 193. இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்க. A metal bar weighs 8.5 kg. ஒரு மெட்டல் பார் இருக்கு, அதோடைய வெயிட் எவ்வளவு? 8.5 kg சொல்லியிருக்காங்க. 85% ஆஃப் த பார் சில்வர். இதுல 85% என்னன்னு சொல்லியிருக்காங்க? சில்வர் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ how many kg of silver are in the bar? அப்போனா 85%னா எவ்வளோ கேஜில எவ்வளோ கேஜி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு சில்வர் பார், மெட்டல் பார் இருக்கு, எவ்வளோ? 8.5 kgல இருக்கு. ஓகேவா? இதுலயே 85% வந்து என்ன சொல்லியிருக்காங்க? சில்வர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ இந்த 85% அப்படி 85%ங்கிறது என்ன, எவ்வளோ கேஜி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 85% எவ்வளோ கேஜினா என்னது?
இதில் 85% கொடுத்துருக்காங்க. எனக்கு கேஜியில் சொல்லுங்கள். 85%னா எனக்கு புரியல. 8.5 கேஜியில் எவ்வளோ சில்வர் கலந்துருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறோம். நம்ம என்ன சொல்கிறோம், இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 85% நான் சில்வர் கலந்துருக்கேன் 8.5 கேஜியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மள என்ன கேட்குறாங்க, எனக்கு அப்படின்னா புரியல, நீங்கள் கேஜிலே சொல்லுங்கள். 8.5 கேஜி சில்வர் பார் இருக்குது, ஐ மீன் மெட்டல் பார் இருக்குது, அதில் எவ்வளோ கேஜி நீங்கள் சில்வர் கலந்துருக்குன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரியா? இப்போ பார்க்கலாமா இதை. முதல்ல இது 8.5 கேஜி இருக்கா, 0.5ங்கிறதுனால நான் வந்து கிராமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாமா, முழு நம்பராக மாற்றிக்கலாமா. அப்போ இது கிராமுக்கு மாற்றணும்னா உனக்கு என்ன கிடைக்கும், ஒரு 1 கேஜி வந்து 100 கிராம் இல்லையா. அப்போ இதை 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாமா. 1 கேஜி வந்து உங்களுக்கு என்ன வரும், 100 கிராம் வருமா. அப்போது எனக்கு 8.5 கேவை கிராமாக மாற்றணும்னா 100ஆல் மல்டிபிள் பண்ணிட்டா உங்களுக்கு கிராம் வந்துடும் இல்லையா. அப்போது உங்களுக்கு என்னது 850 கிராம் வந்துருச்சு. இப்போ 850 கிராமில் 85% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா. அப்போ 85%ங்கிறது என்னது, 85/100 இன்ட்டு 850. அப்போ வந்து என்னது, ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுமா. இப்போ என்ன பண்ணால் போதும், சரி ஒரு 1000 கிராம் இல்லையா. அப்போ உங்களுக்கு என்னது, இங்கே 00 வந்துடும், இங்கே வந்து 00 கேன்சல் ஆகிடுமா. இப்போ 850ஆல் 850 இன்ட்டு 850 எவ்வளோன்னு பார்க்குறோம். 850 இன்ட்டு 850 உங்களுக்கு என்ன வரும், 7225 வரும் இல்லையா. சரி, இது வந்து கிராமில் இருக்குது. இப்போ உங்கள் கொஸ்டின் எவ்வளோ கேட்குறாங்க, எல்லாமே கேஜியில் கேட்குறாங்களா. அப்போ கேஜிக்கு மாற்றணும் அப்படின்னா 1000ஆல் நம்ம பண்ணோம் இல்லையா, 1000ஆல் டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ 1000ஆல் உங்களுக்கு டிவைட் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன வரும், 7.225. ஏன்னா வந்து 1000ஆல் டிவைட் பண்ணோன்னா 3 ஸ்தானம் பின்னாடி போகும் இல்லையா. அப்போ இதான் வந்துடும் உங்களுக்கு கேஜி, கிலோகிராமில் வந்துடும். ஓகேவா, புரிஞ்சுச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு. அப்போ இதுதான் உங்களுடைய ஆன்சர். ஜஸ்ட் அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறது நம்பராக மாற்றி கிலோவில் கண்டுபிடிச்சிருக்கோம், அவ்வளோதான். சரியா. நெக்ஸ்ட் 194 போகலாமா. என்ன சொல்லியிருக்காங்க, a tank can hold 200 liter of water. ஒரு டேங்க் இருக்கு, அந்த டேங்க்ல என்ன சொல்றாங்க, 200 லிட்டர் வந்து பிடிக்கும், அவ்வளோ பெரிய டேங்க் தான் இருக்கு. சரியா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, at present it's only 40% full. இது எவ்வளவு, 40% வந்து ஃபுல் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க, how many liters of water to fill the tank so that it is 75% full. ஃபில்னா ஃபில் பண்ணுறது, ஃபுல்லுனா தான் ஃபுல் ஆகுது இல்லையா. எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபுல் ஆகுது, 75%. அப்போ என்ன கேட்குறாங்க, 40% ப்ரெசென்ட்டில் இருக்குது. ஹவு many லிட்டர் ஆஃப் வாட்டர் ஃபில் த டேங்க் ஸோ தட் இட் இஸ் 75% ஃபுல். அதாவது இப்போதைக்கு 40% இருக்குது, இது 75% வர்றதுக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. டேங்கை ஃபில் பண்ண சொல்லலை அவங்க. இப்போதைக்கு 40% இருக்குது, அப்புறம் 75% இது மாறத்துக்கு நீங்கள் எவ்வளோ லிட்டர் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா. சரி, இப்போ பார்க்கலாமா. முதல்ல 40% எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கோம், அப்புறம் 75% எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம போட முடியும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் 40% எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாமா. 40%ங்கிறது என்னது, 200க்கு 40/100 into 200. இப்போ 0 கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு எவ்வளோ வந்துடும், 80. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 40% ஃபில் ஆகணும் அப்படின்னா ஒரு டேங்க்ல வந்து 40% அப்படிங்கிறது 80 லிட்டர்ஸ். ஓகேவா. சரி, இப்போ என்ன சொன்னாங்க, 75% எத்தனை லிட்டர்னு கண்டுபிடிக்க. அப்படின்னா ஏன்னா கொஸ்டினை வந்து லிட்டரில் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ இது எவ்வளோ லிட்டர், இது எவ்வளோ லிட்டர் தெரிஞ்சாதான் நம்ம பண்ண முடியும். இப்போ 75% ஃபுல் ஆகணும்னா எவ்வளோ லிட்டர் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். அப்போது 75/100 into 200. அப்போது இது கேன்சல் ஆகிடும். இப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 5 2 10 பேலன்ஸு 1 14 15 150 லிட்டர். ஓகேவா. அப்போது இங்கே 75%க்கு எவ்வளோ லிட்டர்ஸ் தேவைப்படுது, 150 லிட்டர் இருந்தால் தான் 150 லிட்டர்ஸ் டோட்டலாகவே.
150 லிட்டர்ஸ் இருந்தால் தான் 75% ரீச் பண்ணும். ஆல்ரெடி 80% இருக்கு. அப்போ இந்த கேப் எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. புரிஞ்சுச்சா? இந்த 150ங்கிறது இந்த 75ல இருந்து இது வரைக்கும் ஃபில் பண்ணுறதுக்கு 150 தேவைப்படுது. இது வரைக்கும் இருக்கிறது 80. அப்போ இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த 150ங்கிறது டோட்டலா இதுல இருந்து இது வரைக்கும் 150 லிட்டர், இது 80 லிட்டர். அப்போ இந்த கேப் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 150ல இருந்து 80 சப்ராக்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு அந்த கேப் வந்துடும் இல்லையா. அப்போ 150 லிட்டர்ல இருந்து மைனஸ் 80 லிட்டர். ஓகேவா? அப்போ என்ன வரும்? 0 60 70 சாரி ஓகே 70. ஓகேவா? அப்போ 70 லிட்டர்ஸ் கிடைச்சிடும். அப்போ ஆன்சர் என்ன உங்களுக்கு? 70 லிட்டர்ஸ். ஓகேவா? புரிஞ்சுச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? ஜஸ்ட் 40% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் 75% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணாலே போதும், எனக்கு எவ்வளோ கேப் தேவைப்படுதுங்கிறத ஃபில் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு டேங்க்ல 40% ஃபில் ஆயிடுச்சு, 75 ஃபில் ஆகிறதுக்கு 40ல இருந்து மொத்தமாக 75ங்கிறது மொத்த டேங்கோடைய இதுவே. சரியா? அப்போ மொத்தமாக 75% ஃபில் ஆகணும்னா எனக்கு எவ்வளோ லிட்டர் தேவைப்படுது? இப்போதைக்கு 40 வந்துடுச்சு. அப்போ ரிமைனிங் கால்குலேட் பண்ணாலே போதும்ல. அப்போ ரிமைனிங் எவ்வளோ லிட்டர்னு கால்குலேட் பண்ணிக்கோ. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? பாருங்க 195 which is a greater. இதுல எது கிரேட்டர் நம்பர்னு கேக்குறாங்க. இது ரொம்ப ஈஸியா கிரேட்டர் நம்பர்னா ஜஸ்ட் இதெல்லாம் டிவைட் பண்ணி நம்பரை சொன்னாலே போதும். லாஸ்ட் ஒன்னு 0.75. இது பாருங்க, இது எவ்வளவு இருக்கு? 0ங்கிறது 0.17%, Bங்கிறது 2.5. அப்ப இது என்ன வரும்? 0. இங்க 20 0.4. அப்போ இது வர வாய்ப்பே இல்லை, ஏன்னா இதை விடவும் இது சின்னது 0.1 இல்லையா, அதனால இதை விடவும் இது சின்னது, அதனால இது வராது. ஏன்னா எது பெருசுன்னு தான் கேட்குறாங்க. அடுத்தது ஏ கண்டுபிடிச்சாதான் நமக்கு தெரியும் இதுல எது பெருசு அப்படின்ட்டு. ஏ பாருங்க 16/2/3%. ஓகே, அப்போ இது முதல்ல மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா இருக்கு இல்லையா, அப்போ ஃப்ராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஃப்ராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ண உங்களுக்கு எவ்வளோ வரும்? கீழே 3 தான் இருக்கு. இந்த பண்ணும்போது 18 6 3s are 18. பேலன்ஸ் வந்து 1 1 3, இது வந்து 4 48 plus 2, அப்போ என்னது 50 இல்லையா. அப்போ 50/3. ஓகேவா? சரி, இப்போ இதை டிவைட் பண்ண உங்களுக்கு என்ன வரும்? இது அதே தான் இல்லையா, 16 அப்புறம் 2 இருக்கும், 0 போடுவீங்க, அப்புறம் மறுபடியும் 6.6 and whatever it is. இங்கெல்லாம் 0 பாயிண்ட்ல இருக்கு, இங்கெல்லாம் 16 பாயிண்ட்ல வந்திருக்கு இல்லையா. அப்போ என்னது? இதுதான் கிரேட்டர் நம்பர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கலாமா? பாருங்க 196 என்ன கொடுத்துருக்காங்க. A sum of 46,900 was lent out at a simple interest at the end of 2 years. The total amount was 53,466. Find the rate of interest per year. ஓகேவா? சரி, கொடுத்துருக்க டேட்டா முதல்ல எழுதிக்கலாமா? என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் சம் ஆஃப்னா பிரின்சிபல் அமௌண்ட்டா. இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 46,900 அவுட் ஆஃப் லெண்ட் அவுட் வாடகை கொடுக்குறாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 2 இயர்ஸ்க்கு. ஓகேவா? அப்போ n என்னன்னு கொடுத்துட்டாங்க? 2ன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் த டோட்டல் அமௌண்ட் வாஸ், அப்போ ஏ கொடுத்துருக்காங்க. ஏ என்னது? 53,466. ஓகே, 53,446. 466. என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ ஆர் தான் என்னன்னு கேட்குறாங்க. பாருங்க, நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ஐ வேணும், ஐ கொடுக்கல, ஐக்கு பதிலாக தான் ஏ கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் ப்ராப்ளம் இல்லையா. அப்போ ஏவையும் பியும் வச்சுட்டு ஐ கண்டுபிடிக்கலாம் இல்லையா. என்ன ஃபார்முலா? ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் ஐ. அப்போ உங்களுக்கு ஐ தெரியும்னா ஏ சப்ராக்ட் பண்ணிட்டா போய் கூட பியை சப்ராக்ட் பண்ணா போதுமா. அப்போ ஐ ஈக்குவல் டு என்னது? இந்த பி அந்த பக்கம் எடுத்து போய்க்கலாம். அப்போ ஏ மைனஸ் பி. ஏங்கிறது என்னது? 466 இல்லையா. அது கூட நம்ம மைனஸ் என்ன பண்ணணும்? 46,900 வந்து சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா.
சப்ராக்ட் பண்ணாதுன்னா உங்களுக்கு I கிடைக்கும். சப்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? 6 6 இங்க 4 5 இங்க 2 மறுபடியும் 6. அப்போ 6566 தான் உங்களோட இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. இப்போ இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருச்சுன்னா நீங்க R கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ஃபார்முலா என்னது? I equal to PNR by 100 இல்லையா? அப்ப I ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது? 6566. PNR P ஓட வேல்யூ என்னது உங்களுக்கு? 46. சரிங்க, I னே எழுதிக்கலாமா? சரி, 46,900 into என்னங்கிறது 2 years R தான் நம்மள கேக்குறாங்க by 100 equal to I-ங்கிறது என்னது? 6566. ஓகேவா? இங்க 100 கேன்சல் ஆயிடுச்சா? இப்போ R மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டுட்டு போயிடலாமா? என்ன வரும்? R equal to 6566 divided by 469 into 2. ஓகேவா? அப்போ இத ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 3 2s are 6. இங்க 2 2s are 4. பேலன்ஸ் 1 வருமா? 16. அப்ப என்னது? 8 2s are 16. பேலன்ஸ் இங்க 6 இருக்கு. அப்போ 3. அப்போ 3 2 8 3. இத 469 ஆல நீங்க டைரக்டாவே கேன்சல் பண்ணலாம் இல்லையா? இப்போ டைரக்டாவே கேன்சல் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 7 தான் வரும். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7%. ஓகேவா? புரிஞ்சுச்சா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? 197. இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்காம க்ளூ கொடுத்துறாங்க. அதை வச்சு நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்காம அந்த வேல்யூக்கு க்ளூ மூலமா கொடுத்துருப்பாங்க. க்ளூ வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி. சரியா? நமக்கு தேவையானதை விட்டுட்டு தேவையில்லாத ஏதோ ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. அப்ப அதை வச்சு நம்ம க்ளூ கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ணிருக்கோம். ஓகே, பாருங்க. அடுத்து 197க்கு அருண் lent 5000 to பாலாஜி for 2 years. அருண் என்ன பண்றாரு? பாலாஜிக்கு 5000 அமௌண்ட் வந்து லென்ட்க்கு கொடுக்கறாரு for 2 years. ஓகேவா? கடனா வந்து 2 இயர்ஸ்க்கு பாலாஜிக்கு 5000 கொடுக்கறாரு and 3000 to சார்லஸ் for 4 years. அப்ப அருண் என்ன பண்றாரு? ரெண்டு பேருக்கு அமௌண்ட் கொடுக்கறாரு. ஒண்ணுக்கு பாலாஜி, இன்னொன்னு சார்லஸ். இவருக்கு 5000 வந்து 2 இயர்ஸ் டென்யூர் பீரியட், இவங்களுக்கு வந்து 3000 4 இயர்ஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுத்திருக்காங்க at சேம் ரேட். ரெண்டு பேருக்கும் சேம் ரேட் தான். இவருக்கு வந்து ஒரு 5%னா அவருக்கும் 5% தான். அமௌண்ட் இயர்ஸ் தான் மாறுது. ஆனா ரேட் வந்து அவர் வந்து நான் 5 வட்டிக்கு தான் கொடுப்பேன்னா எத்தனை பேர் இருந்தாலும் 5 வட்டி தானே கொடுப்பாங்க. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து சேம் தான். அப்போ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? and received 2200 in all from both of the interest. அப்ப ரெண்டு பேர்கிட்டயும் சேர்த்து மொத்தமா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவு வருதுன்னா 2200 ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைக்குது. அப்படியா இருந்ததுன்னா ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ அவர் எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்திருப்பாரு அப்படிங்கறதான் क्वेश्चन. ஓகேவா? புரிஞ்சுச்சா? ரெண்டு பேருக்கும் என்னது சேம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் தான். அதனால ஒரே ஆர் தான். ஓகேவா? அது கண்டுபிடிக்கணும் நம்ம. அவங்க என்ன சொல்லிருக்காங்க? அவருக்கு இன்கம் ரெண்டு பேர்கிட்ட இருந்தோம். இவர் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறாரு, அவர் ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கொடுக்கறாரு. இவர் ஒரு ஐ கொடுக்கறாரு, அவர் ஒரு ஐ. ரெண்டு ஐமே வந்து சேர்த்தா எனக்கு எவ்வளவு வருதுன்னு சொல்லிருக்காங்க? 2200 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, அப்போ இந்த க்ளூல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ரெண்டு டிஃபரன்ஸ் செட் இல்லையா? அப்போ மொத்தமா ரெண்டு பேர்கிட்ட இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு எவ்வளவு வருது? 2200. அங்கதான் கிளப் பண்றாங்க, ரெண்டு பேர்த்தையும் சேர்க்கறாங்க இல்லையா? நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து தான் பண்ண முடியும். அப்ப ரெண்டு பேரையும் சேர்ற இடம் வந்து இங்கதான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2200ங்கிறது என்னது? பாலாஜியோடைய இன்ட்ரெஸ்ட் பிளஸ் சார்லஸோட இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சுச்சா என்னன்னு? இவரும் ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கொடுக்குறாரு, இவரும் ஒரு இன்ட்ரெஸ்ட், பாலாஜி கொடுக்குறாங்க, சார்லஸ் கொடுக்குறாங்க. ரெண்டு பேருக்கு சேர்க்கும் போது தான் எனக்கு என்ன வருது? 2200 ரூபாய் கிடைக்குது இல்லையா? சரி, அப்போ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்னது? PNR by 100 தானே? அப்போ PNR by 100 பிளஸ் இவருடைய இதுக்கும் ஃபார்முலா ஒண்ணுதான், ஆனா வந்து வேல்யூ தான் நம்ம வேற மாத்தி போட போறோம் இல்லையா? இங்க பாலாஜியோட பிரின்சிபல் அமௌண்ட் என்னது? 5000 இல்லையா? அப்போ 5000 into n. இவருடைய பாலாஜிக்கு n வந்து என்னது? 2 இயர்ஸ். r தான் நமக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. by 100 பிளஸ் இவருக்கு. ஓகேவா? இப்போ சார்லஸ்க்கு p உடைய வேல்யூ என்னது? 3000. அப்போ 3000. இவருக்கு என்னங்கிறது என்னது?
அப்போ 4 இன்ட்டு ஆர் வந்து இவங்களுக்கு ஒன்று தான் பை 100. சப்போஸ் இவருக்கு வேற ரேட்டு இவருக்கு வேற ரேட்டுனா நீங்கள் R1 R2ன்னு எடுத்து வந்துருக்கணும். ரெண்டு பேருக்கு ஒரே ரேட்டுங்கிறதுனால நான் ஆர் மட்டும் காமனாக எடுத்துக்கிட்டேன். சரியா? சரி, இப்போ பாருங்க 100 காமனாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இதில் ரெண்டுத்துலேயும் ஆர் காமனாக இருக்கிறதுனால ஆரை வெளியே எடுத்துக்கலாம். ஆரை வெளியே எடுத்துக்கிட்டா உங்களுக்கு என்ன ஒரு ரிமைனிங்க? இல்லைன்னா இங்கே 100 டிவைட் பண்ணிக்கலாமா? பாருங்க, டிவைட் பண்ணிட்டா இங்கே 2 0 இங்கே 2 0 கேன்சல் ஆகிடும், இங்கேயும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்னது? 50 × 100 அவங்களுக்கு 100 ஆர் ப்ளஸ் இங்கே என்ன வருது? 0 120 ஆர். ஓகேவா? இப்போ இதுலேருந்து ஆர் வெளியே எடுக்கலாமா? ஏன்னா சேர்ந்து சேம் பண்ணால் உங்களுக்கு சம் பண்ணால் என்ன கிடைக்குதுங்க? 100 ஆர் இருக்குது, இங்கே 120 ஆர் இருக்குது. அப்போது 220 ஆர் ஈக்குவலுக்கு இந்த சைடு என்ன இருக்குது? 2200 ஈக்குவல் டு 220 ஆர். அப்போ ஆர் மட்டும் வச்சுக்கிட்டு இங்கே டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 220 கேன்சல் ஆகிட்டோம் 10. அப்போ 10 மட்டும்தான் இருக்கும் ஆர். அப்போ ஆறுங்கிறது என்னது உங்களுக்கு? 10%. அதான் உங்களுடைய ஆர். அப்போ ஆன்சர் என்னது? 10% ரேட்டு தான் ரெண்டு பேருக்குமே ஒரு ஈக்குவலாக கொடுத்துருக்காரு. சரியா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? இது பாருங்க, டிஃப்ரெண்டாக இருந்திருக்கு பாருங்க. இது ரெண்டு பேரோட இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுறதுனால ஒரு 2200 சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கு அழகாக கண்டுபிடிச்சிட்டோம் ஆறு. சரியா? இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சேம்ங்கிறதுனால ஆறு ரெண்டுத்துக்கும் சேமாகவே இருந்துச்சு. அதனால ஈஸியாக இருக்குது நம்ம கண்டுபிடிக்கிறது. சரியா? அடுத்து பாருங்க 198 பார்க்கலாமா? Sheila was paid simple interest on certain sum for 4 years. என்ன அமௌண்ட்னு சொல்ல, certain sum சொல்லிட்டாங்க. அப்போ P வந்து நமக்கு சொல்லல, அதான் கண்டுபிடிக்க போறாங்க. அடுத்தது என்னது? for 4 yearsக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னங்கிறது என்னது உங்களுக்கு? 4 years. நெக்ஸ்ட் at the 9.5% per annum. அப்போ ரேட்டு கொடுத்துட்டாங்க இல்லையா? 9.5% per annumக்கு is, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்கு 4 வருஷம் கட்டுறாங்க. 9.5%ல எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்க? அப்போ ஐ கொடுத்துட்டாங்க இல்லையா? 21,280. ஓகேவா? அப்போனா அந்த பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 4 வருஷத்துக்கு அவங்க 21,000 வட்டியே கொடுத்துருக்காங்க. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? சரி, கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் நீங்க ஃபார்முலால போயிட்டு கண்டுபிடிக்கிறதா வேலை. அப்ப I ஈக்குவல் டு PNR by 100. P யோட வேல்யூ என்னது? அதான் நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். Nங்கிறது 4, Rங்கிறது 9.5 by 100. Iங்கிறது இங்க என்ன இருக்கு? 21280. ஓகேவா? இப்போ நம்ம இத 4 ல கேன்சல் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 25. சரி, இப்போ மீதி P மட்டும் வச்சிட்டு மீதில இந்த பக்கம் கொண்டு வந்துருவோமா? என்ன இருக்கு? 21280. இங்க டிவைட்ல இருக்கு, அங்க போய் மல்டிபிள் பண்ணோம் இல்லையா? 25 டிவைடட் பை 9.5 ஈக்குவல் டு P. ஓகேவா? இது 9.5. இங்க ஒரு சப்போஸ் உங்களுக்கு 0.5 இருக்கு, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா நீங்க 4 ஆல இங்க மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 9.5 4 ஆல மல்டிபிள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்டிஜரே கிடைச்சிரும். ஓகேவா? இத மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 20க்கு 2 இது வந்து 36, அப்ப 38. அப்ப இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? இங்க ஒரு டிஜிட் வச்சிருவோம். அப்ப 38 தான் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது. நீங்க ஈஸியா அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? இது உங்களுக்கு 0.5ல டிவைட் பண்ணாங்க கால்குலேட்டர் இல்ல, அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இங்க 4 × 9.5/100 இருக்கா? இதை நீங்க கேன்சல் பண்ணாம இது ரெண்டுத்தையும் கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு என்னது? 38/100 இருக்கும் இல்லையா? இப்போ இத வந்து 2 ஆல நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம், இல்ல எல்லாத்தையும் மொத்தமா அங்க எடுத்து போயிடுங்க. 21280 into 100 அங்க மேல போகுமா? 100 divided by 38p. ஓகேவா? இப்போ நீங்க தேவையான எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி உங்களுடைய ரேட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா 38 டைரக்டாவே நீங்க அங்க டிவைட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து 560 வந்துரும். இங்க ஆல்ரெடி 100 இருக்கா? அப்ப மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் 560 அப்புறம் ஒரு 00. ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்னது? 56,000 தான் உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட். அப்ப 56,000 வாங்கிட்டு 4 வருஷத்துக்கு 9.5 ரேட்ல தான் 21,000 நமக்கு கிடைக்குது, இன்ட்ரெஸ்டா கிடைக்குது. சரியா? அப்ப ஆன்சர் என்ன?
ஆன்சர் எழுதலையா? எழுதிக்கோங்க. ஆன்சர் வந்து 56,000. ஓகேவா? சரி, அடுத்து 199 போலாமா? சரி, இதுக்கு பாருங்க, சம் ஆஃப் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. என்னது? 46,000. அடுத்து was lent out simple interest at the end of 1 year 9 month. இப்போ n என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1 year 9 month கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுக்கு டோட்டல் வாஸ் அப்பனா a கொடுத்துட்டாங்க. a equal to என்னது? 52,440. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ என்ன கேட்குறாங்க நம்மள? ஆர் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஐ கொடுக்கல இல்லையா? அப்போ நம்ம ஐ கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரி, ஐ கண்டுபிடிச்சா என்ன வரும்? ஐங்கிறது இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுறதான ஏலேருந்து என்னது? 5 4 அடுத்தது 4 6 0. அப்போ என்ன வரும்? 0 4 4 இது 12 12 6. அப்போ 6440 தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? சரி, அடுத்து இப்போ நம்ம ஃபார்முலா டேரக்டா போயிடலாமா? அதுக்கு முன்னாடி இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. என்னங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 1 year 9 monthன்னு கொடுத்துருக்காங்களா? அது நம்ம போய் அங்கே எப்படி போடுறது? கொஸ்டின்லேயே அடுத்து ஒன்று 9 month எல்லாத்தையும் மந்தில் மாற்றிக்கணும், இயரில் மாற்றிக்கணும், இல்லைன்னா ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கோங்க. ஓகே, ஈஸி வந்து நமக்கு ஃப்ராக்ஷனாக மாற்றுறது தான். அப்போ பாருங்க, 1 இயருங்கிறதுனால 1 அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு 9 monthங்கிறத எப்படி எழுதுவீங்க? நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் போட்டிருப்போம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7 month இருந்திருக்கும். அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? 12 monthல எனக்கு 9 month இல்லையா? அப்போ 9/2 இயர்க்கா கன்வெர்ட் பண்ணணும்னா. ஓகேவா? சரி, அப்போ என்ன? 9 month இல்லையா? அதை இயர்க்கா கன்வெர்ட் பண்ணா 12 எல்லாம் டிவைட் பண்ணிட்டேன். சரி, இப்போ பாருங்க, இது என்ன வரும்? இந்த 3 எல்லாம் கேன்சல் பண்ணலாமா? 3 3s are 9, 4 3s are 12. அப்போ என்னது? 1 3/4 இருக்கா? அப்போ நீங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு என்ன வரும்? 4 பிளஸ் அப்போ 7/4. இதான் உங்களுடைய n. புரிஞ்சுச்சா? அப்போ கொடுத்துருக்கிறத நான் ஃப்ராக்ஷனை முதல்ல மாற்றிக்கிட்டேன். 7/4ங்கிறதா உங்களுடைய n. அப்போ n-ங்கிறது என்னது? 7/4. இப்போ ஃபார்முலாக்குள்ள போலாமா? I equal to PNR/100. P உடைய வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? I உடைய வேல்யூ எழுதிக்கலாமா? 60 equal to P-ங்கிறது 46,000, n-ங்கிறது 7/4 into R தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க by 100. ஓகேவா? இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? அப்புறம் இங்க இருக்க 1 0வும் இங்க இருக்க 0வும் கேன்சல் பண்ணிடலாமா? சரி, இப்போ 4 ஆல இதை டிவைட் பண்ண முடியும்னு பாருங்க. பாயிண்ட்ல வருமா? சரி, அதனால இங்க எடுத்துட்டு வந்துருங்க. அப்ப என்ன வரும்? 4 6 6. இங்க 4 டிவைட்ல இருக்கனால இங்க போனா மல்டிபிள் பண்ணுமா? அப்போ 4/7. this is equal to R. ஓகேவா? சரி, இப்போ இதை நீங்க வந்து கேன்சல் பண்ணாலே உங்களுக்கு என்ன வரும்? கரெக்டா என்ன போட்டிருக்கோம்? அதை டிவைட் பண்ணி உங்களுக்கு கேன்சல் பண்ணாலே வேல்யூ வந்துடும் பாருங்க. ஓகே, இதை கேன்சல் பண்ணா உங்களுக்கு ஒரு இங்க ஒரு 46 இருக்கு இல்லையா? அது வந்து டினாமினேட்டருக்கு வரும் இல்லையா? அப்போ இங்க ஒரு 46 இருக்கு. சரி, இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணாலே உங்களுக்கு R என்னதான் கிடைக்கும்? 8% தான் கிடைக்கும். ஓகேவா? இதெல்லாம் நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 8 கிடைக்கும். ஸோ அப்போ 199க்கு 8%. நெக்ஸ்ட் 200 போலாமா? ஓகே, இதில் பாருங்க என்ன சொல்லிட்டாங்க? சம் ஆஃப். அப்போ P உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க 48,000. lent out a simple interest at the end of 2 years 3 month. அப்போ n-ங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 2 years 3 monthன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் the total amount was. அப்போ A கொடுத்துட்டாங்க 55560. ஓகே, ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரெண்டும் ஒரே மாதிரியான கொஸ்டின் தான் இல்லையா? சரி, இப்போ இதில் பாருங்க, R என்னன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ப்ராப்ளம் தான். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் I கண்டுபிடிக்கணுமா? அப்போ I கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும்? இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ 5560வை 48,000 சப்ராக்ட் பண்ண வேண்டியதான். அப்போ 6 5
இது என்ன 15ஆ? 15லேருந்து 8 போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 6ஆ? அப்போ 6560 அதான உங்களுடைய IE. 7 ஓகே 7560 ஓகேவா? அப்போ ஐங்கிறது என்னது உங்களுக்கு 7560 அதான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஓகேவா? சரி இப்போ ஃபார்முலால போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. I = PNR by 100. ஓகே இந்த இயரை சேஞ்ச் பண்ணிக்கலாமா? இது 3 மந்த்ங்கிறது எப்படி எழுதலாம்? 3/12. அப்போ 3/12 எப்படி கேன்சல் பண்ணுவீங்க? 1/4ஆ? அப்போ 2 1/4 ன்னு இருக்கும். இப்போ இது கிராஸ் மல்டிபிள் பண்ணா 8 ஸோ 9/4 nங்கிறது 9/4. சரி ஓகே இப்போ Pங்கிறது 48,000 இன்டூ nங்கிறது 9/4 R தான் நான் கேட்குறாங்க பை 100. ஐங்கிறது என்னது 7560 இல்லையா? சரி இப்போ இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்கிற ஒரு ஜீரோவை நம்ம கேன்சல் பண்ணி விட்டுடலாம் சரியா? இப்போ டேரெக்டாகவே 4ல் அடிக்கலாமா? இங்கே 4ல் அடித்தா என்ன வரும்? 1 2 12. அப்போ 12 9 தான் இருக்குது. அதை எடுத்து அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? அப்போ 756 டிவைடட் பை இது 12 into 9 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இல்லைனா 12 into 9 வச்சுக்கோங்க. இதை 12ஆல் கூட நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம் ஓகேவா? ஈக்குவல் டு ஆர் இல்லை ரெண்டு மல்டிபிள் போட்டு கூட நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 18 பேலன்ஸ் 1 அப்போ 9 10 108 வரும் ஓகேவா? நீங்கள் எப்படி கேன்சல் பண்ணால் கூட உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் ஓகேவா? சரி இப்போ இது வந்து 2 டேபிளையோ அடுத்த டேபிளில் கேன்சல் பண்ணால் கூட உங்களுக்கு என்ன கிடச்சிடும்? இதுக்கு 7%. 7 ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா? ரெண்டு நீங்கள் டிவைட் பண்ணாலே 7 உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஏ வந்து என்னது 7%. ஓகேவா? இன்னைக்கு ப்ராப்ளம்லாம் புரிஞ்சிருந்துச்சா? சரி புரிஞ்சிருந்துச்சுன்னா பாருங்க, புரியலன்னா ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா? தேங்க்யூ.